ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்ல முன்னேறணும்னா படிப்பு ரொம்ப முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மள பல பேரோட பெரிய கவலையே இதுதான். என்னதான் முட்டி முட்டி படிச்சாலும் 2 நாள்ல எல்லாம் மறந்து போயிருதே அப்படின்றதுதான். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க மூளையோட மெமரி பவரை எப்படி தட்டி எழுப்புறது, படிச்ச விஷயத்த லைஃப் லாங் மறக்காம வச்சுக்க என்னென்ன சயின்டிபிக் வழிகள் இருக்குன்னு டீப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அப்புறம் உங்க லேர்னிங் ஸ்டைலே டோட்டலா மாறப்போகுது. பகுதி 1, ஏன் இந்த மறதி? முதல்ல நாம ஏன் மறக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். எபிங்ஹாஸ் ஃபர்கெட்டிங் கர்வ்னு ஒரு தியரி இருக்கு. இதன்படி நாம ஒரு விஷயத்தை படிச்ச 20 நிமிஷத்திலேயே அதுல 40% மறந்துடுமா. ஒரு நாள் முடிஞ்சு பார்த்தா 70% காணாம போயிடும். இது ரொம்ப நார்மலான விஷயம்தான். ஆனா இந்த மறதியையும் தாண்டி தகவல்களை நம்ம லாங் டேர்ம் மெமரிக்கு எப்படி கொண்டு போறதுங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. பகுதி 2, ஆக்டிவ் ரீகால். நம்பர் 1 டிப், ஆக்டிவ் ரீகால். நம்ம ஊர்ல பசங்க பண்ற பெரிய தப்பு ஒரே புக்கை திரும்ப திரும்ப ரீட் பண்றது. இதை பாசிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணா மூளை சோம்பேறி ஆகிடும். இதுக்கு பதிலா ஒரு பேஜ் படிச்சு முடிச்சதும் புக்கை மூடி வைங்க. படிச்சதை நீங்களே சத்தமா சொல்லி பாருங்க. இல்லனா ஒரு பேப்பர்ல முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி பாருங்க. மூளைக்குள்ள தகவலை திணிக்கிறதை விட உள்ள இருக்கிற தகவலை வெளியே எடுக்க ட்ரை பண்ணும் போதுதான் உங்க மெமரி பவர் ஸ்ட்ராங் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா படிக்கிறது முக்கியம் இல்ல, படிச்சதை ஞாபகப்படுத்தி பார்க்கிறது தான் முக்கியம். பகுதி 3, ஸ்பேஸ்டு ரெபிடிஷன். அடுத்தது ஸ்பேஸ்டு ரெபிடிஷன். ஒரு விஷயத்தை இன்னைக்கு படிச்சா அதை எப்போ ரிவிஷன் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இன்னைக்கு படிச்சதை நாளைக்கு ஒரு முறை பாருங்க, அப்புறம் 3 நாள் கழிச்சு, அப்புறம் 1 வாரம், அப்புறம் 1 மாசம்னு கேப் விட்டு ரிவிஷன் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்க மூளை இது அடிக்கடி தேவைப்படுற தகவல் போல, இதை பெர்மனண்டா சேவ் பண்ணி வைப்போம்னு முடிவு பண்ணிடும். இதுக்கு நீங்க ஆங்கி மாதிரியான ஃபிளாஷ் கார்டு ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பகுதி 4, ஃபெய்ன்மேன் டெக்னிக். இது உலக புகழ் பெற்ற சயின்டிஸ்ட் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் சொன்ன மெத்தட். ஒரு கஷ்டமான டாபிக்கை படிச்சு முடிச்சதும் அதை ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி ஈஸியான வார்த்தையில சொல்லி பாருங்க. ஏன் 5 வயசு குழந்தை? ஏன்னா ஒரு விஷயத்த உங்களால அவ்வளவு சிம்பிளா சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் அது உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்போ உங்களுக்கு தடுமாற்றம் வருதோ அப்போ மறுபடியும் புக்கு திறந்து படிங்க. பகுதி 5, கற்பனை திறன். நம்ம மூளைக்கு மொட்டையா இருக்கிற எழுத்துக்களை விட கலர்ஃபுல்லான படங்களும் கதைகளும் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய லிஸ்ட ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன மொக்க கதையை தயார் பண்ணுங்க, இல்லனா விசித்திரமான ஒரு படத்தோட லிங்க் பண்ணுங்க. உங்க கற்பனை எந்த அளவுக்கு காமெடியா இல்ல வித்தியாசமா இருக்கோ அந்த அளவுக்கு அது மண்டையில நிக்கும். வானவில்லோட நிறங்களை விப்ஜிஆர்னு சொல்ற மாதிரி நீங்களே உங்களுக்கான ஷார்ட்கட்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. பகுதி 6, ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் படிக்கிறது பெருசு இல்ல, எவ்வளவு ஃபோக்கஸா படிக்கிறோம்ங்கிறது தான் மேட்டர். இதுக்கு பொமோடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. 25 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸோட படிங்க, அப்புறம் 5 நிமிஷம் கட்டாயம் பிரேக் எடுங்க. ஆனா அந்த 5 நிமிஷத்துல போன் நோண்ட கூடாது. ஜஸ்ட் ஒரு வாக் போங்க, இல்ல தண்ணி குடிங்க. இது உங்க மூளையை ரீசார்ஜ் பண்ணும். பகுதி 7, ஹெல்த் தான் மெயின். கடைசியா உங்க உடம்பு. சரியா தூங்காம நீங்க என்ன படிச்சாலும் வேஸ்ட். நீங்க தூங்கும் போதுதான் உங்க மூளை தகவல்களை அடுக்கி வைக்கும். அதனால நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. அது உங்க கான்சென்ட்ரேஷனை வேற லெவலுக்கு கொண்டு போகும். நண்பர்களே, படிப்புங்கிறது கஷ்டமான விஷயம் இல்ல, அது ஒரு ஆர்ட். இந்த ஆக்டிவ் ரீகால், ஃபெய்ன்மேன் டெக்னிக் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க, நீங்க தான் கிளாஸ் டாப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து எந்த டாபிக் பத்தி வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.